ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்த்டே நாளைக்கு. அவரோட பர்த்டே. ஸோ அவர் பர்த்டேக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் சில ஐடியாஸ்லாம் மாட்டுச்சு. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அவருக்கு தானே சர்ப்ரைஸ், அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லல்ல. அதுதான் அது என்ன சர்ப்ரைஸ்? அது என்ன சர்ப்ரைஸ்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க இருந்து போறேன், அதாவது சென்னையில இருந்து நான் வந்து இப்போ பெங்களூர் போறேன். வந்து அவருக்கு தெரியாது. ஓகே, ஆக்சுவலி நான் நடுவில் வாய் விட்டு வரேன்னு தெரியும். ஆனா வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சண்டே தான் ஒரு பர்த்டே. ஸோ பர்த்டே அன்னைக்கு நான் வரேன், பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்னு அப்படின்னு தான் நான் பேசியிருந்தேன். அவர் வந்துட்டு ஒரு நாள் கூட இல்லாம நீ ஒரு 4 hours 5 hours தான் இருக்கிறேன் கூடன்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. நானா வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாட்டர்டே சண்டே மண்டே. சாட்டர்டே இப்போ 5 மணிக்கு நமக்கு ட்ரெயின். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். 5 மணிக்கு நான் ஏறுறேன்றதுலாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்க யாரும் நாங்க பிக்கப் பண்ணுவா. மை ஃபாதர் இன் லா மதர் இன் லா, என்னோட சிஸ்டர் இன் லா, எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி. நாங்களாம் தான் உட்காந்து வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி நாங்க பேசும்போதுலாம் பக்கத்துல இருந்து மாட்டிக்கிறேன் டேடி. நானு அப்பா நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்ன வந்து மெட்ரோல வா அப்படின்னு டார்ச்சர் பண்ற பத்தியா? ஏன் அப்படின்னா 5 மணிக்கு ட்ரெயின் வந்து 5 மணினா 5 மணிக்கு டான்னு எடுத்துருவாங்க. நமக்கு இப்ப டைம் 2:30 மணி. இன்னைக்கு சாட்டர்டே. எல்லாருமே சிரிப்பாங்க. 2:30 மணி, இதுதான் ஆர்வ கோளாறுன்றது. இன்னைக்கு சாட்டர்டே. ஆமா, அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சாட்டர்டே. நம்ம இஃப் இன் கேஸ் 2 மணி 2.5 hours ஆகாது. பட் ஸ்டில் ஏன் தலையெழுத்து எங்கேயா போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் டென்ஷன் ஆகி கத்தினே வருவோம், உன்னதான் திட்டினே வருவோம். பரவாயில்லையா? அதுக்கு நம்ம சைலண்டா அங்க போறோமா, மெட்ரோல ஏறணுமா, போயினே இருந்தோமா, போய் இறங்கணுமா. நீ மெட்ரோல ஏறுவ, சரிப்பா என்ன மெட்ரோல ஏற்றி விட்டுரு, நீ கார்ல வா. நானும் ஏறுவேன். ஏறி நீ சென்ட்ரல் போய் வந்தே பாரத்தை பிடிச்சோன்னா நீ ஜில்லுன்னு போயிடுவ. நான்லாம் அங்க காஞ்சி போய் கருவாடாய் வரணும். வர அது சில்லுன்னு தான் டேடி இருக்கும். மெட்ரோ ஏசி தானே டேடி உனக்கு? மெட்ரோ ஏசி தான், அதெல்லாம் யாரு இல்லன்னா நான் கருவாடாயி ரிட்டர்ன் திரும்பி வரணும்ல. நான் இங்க தூக்கின்னு வந்து காரை போடணுமாமா, இந்தம்மா கூட மெட்ரோல வரணுமாமா. சரி, நான் என்ன இறக்கி விடு, நான் மெட்ரோல ஏறுறேன், நீ வரியா? சரி, ட்ரெஸ் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு நீ வரும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நான் வரது லேட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் இருக்கே டேடி, அங்கதான் நம்ம ட்ரெஸ் இருக்கே. நான் இங்க இருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன். வந்தாச்சு. டைம் என்ன டேடி? 3:30 தான். 3:30 கூட ஆகல, 3:25 தான் ஆகுது. ஆமா, நீதான் சொன்ன, நீதான் சரி சொன்ன 1 hour ஆகும். இது என்னது பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 hour ஆகும் சொன்னீங்க. பார்க்கிங் தான் கேட்டு வச்சுக்கினது. இது எல்லாமே பார்க்கிங் தான். அது டாடி, அது பார்க்கிங். சரி டாடி, உன் காரை நீ எங்க பார்க் பண்றது தான் டாடி கதையே. அது வந்து பார்க்கிங்கா இல்லையான்றத நான் கேட்கவே இல்லையே. இரு, எக்ஸிட் வழி இதுதான். போய் பார்க்கிங்கடா. எவனா ஒருத்தன சதர்ன் ரயில்வே எக்ஸிட் பூந்தமல்லி டைம் வந்து 3:24. நம்மளுக்கு இன்னும் 2 மணி நேரம் 3 தான். சொல்லு, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம கார் போட்டு அந்த கடையில வந்து சாப்பிடுவோம், அப்புறமா உள்ள போவோம். ஆமா, உண்மைதான். பார்க்கிங் போட்டு கடையில வந்து டீ குடிச்சிட்டு நீ ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி பாப்பா வெளில போகுது. அதேதான், வெளில போக கூடாது, உள்ள பார்க்கிங். இது செல்லம் எப்படி பார்த்தியா? மொட்டை வெயிலில் இப்படி ரோட்டில் ஜம்பமாக உட்காந்து சாக்கோலாவும் பல்பி ஆரஞ்சும் நீ சாப்பிட்ற. அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் வெயிலில் நின்றுறேன். உனக்கு வெயில் தெரியாது. இப்போ அப்படி நிழலாக இருக்கும். நீ காஷ்மீரில் இருக்கிறதா உனக்கு ஃபீல் இருக்கும். நாங்க 2A பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. இவர் ஏதோ எனக்கு சொல்லி தரேன்ட்டு என்ன பின்னாடி விட்டு இவர் பினாத்தினே போறாரு. என்ன பினாத்துறன்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் அங்க போர்ட்ல கிளியரா போட்டிருக்காங்களே. அப்படின்னா பாத்துட்டேன் நான் முன்னாடி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 கொட்டை எழுத்துல போர்டு போட்டிருக்கு. டாடி அதை பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் 3, 4, 5 போட்டிருக்கு கொட்டை எழுத்துல. அதை பார்த்துட்டு டாடி திரும்பி 3, 4, 5 பாரு அப்படின்னு. ஆமா, அத நிக்குது. ஆரஞ்சு கலர் ட்ரெயின் நிக்குது பாரு. வந்துட்டோம். அந்த பக்கம் திரும்ப, அந்த டிவி தெரியும்.
டாடி எனக்கு தெரியும் டாடி, நான் வந்தே பாரத்துல வந்திருக்கிறேன் டாடி. நீ வந்திருக்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, பாட்டு காதுல ஏர்பாட்ஸ் வச்சு இல்ல நோட் பண்ணிட்டு தான் வந்தேன் எல்லா விஷயத்தையும். அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். தெரியும், அங்கதான் பாக்குறது தான் ஈஸி. என் சீட்டு தான், அப்போ எனக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. கிருஷ்ணராஜபுரம் 2 minutes தான் நிற்கும். சட்டுன்னு எழுந்துச்சு நீ போய் நின்று 8:48க்கு இறங்குது. நான் 8:30லேருந்து கண்ணில் விளக்கம் நிறுத்தி பார்த்துன்னு. எத்தனை மணிக்கு போவோம்? 8:48. தூங்காத, வாயை பழந்து தூங்கி தூங்கினா அம்மா போயின்னே இருப்பாங்க. டைம் தனியா ட்ரெயின் டிராவல். ஃபர்ஸ்ட் டைம் தனியா டிராவல் பண்றேன். பாரு எப்படி பிரில்லியன்ட் கேர்ள்னு தைரியமா போயிட்டு தைரியமா வரப்ப. அது ஆர்வமெல்லாம் போறேன், தைரியமா தான் போறேன். நீ தான் சொல்லி குத்துறாரு. ஆமா, டாடா. பை பை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம், வந்துட்டோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்காக கேக் வாங்குறதுக்கு என் ஃபாதர் நான் போயிருக்காரு. ஸோ நம்ம வெளியில் வெயிட் பண்ணுறோம். இப்போ டைரெக்டாக வீட்டுக்கு போய் அவரோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவர் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம 12 மணிக்கு தான் போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம எங்கே என்னோட சிஸ்டர் ரூமில் உட்காந்துருப்போம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் சாப்பிட்டு முடிச்சு ரூம் போயிடுவார். ஓகே, நம்ம 12 மணிக்கு போய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அது வந்து அவரை நல்லா வெறுப்பேற்றி விட்டுருக்குறேன் நான். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே சும்மா வெறுப்பேற்றி விட்டுருக்கேன். என்னன்றது 12 மணிக்கு பார்க்கலாம். A few moments later. Hey, happy birthday. நான் 9 o'clock வந்துட்டேன். Happy birthday, bro. Thank you, bro. Thank you, bro. Cheating. You have to give it to them together. Yeah. Give the phone. Money can put. Yeah. That is a wedding I have to set it up and I'll see. Why you didn't say, man? Huh? Why you didn't say? He's the Devdas. Is it? Current சாக்குல கை ஊட்டியா? ஐயோ. Nothing. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ண செட்டப் பண்றதுக்கு. லைட் ஆஃப் பண்ணமா? டேய், 12 மணிடா. லைட் ஆஃப் பண்ணமா? லைட் பண்ணுமா? இருங்க நான் செட்டப் பண்றேன். ஆஃப் பண்ணு. செட்டப் பண்றியா? யாரோட? ஏய், இரியா. What is that setup, man? I mean it's something related to you both. Oh, the lamp. Yeah, you can say the lamp. Yeah. Our photo with the lamp. Yeah. அவர் பண்றானே.
அதெல்லாம் சர்ப்ரைஸா? அதெல்லாம் எட்டி பார்க்க வேர்ச்சி இது போட்டுறியா? அது ஷர்ட் இன்னொரு வாட்டை போட்டு போற பார்த்து போடு. Do it once again. Nice, huh? Looking good? Yes. Thank you. Thank you. Happy. Super. Very good. எப்பவுமே இதே மாதிரி மோனா இது நீ சரியா? இப்போ வந்து மோனா போட்டது எங்க ஜான் கிளின்டன். ஆமா. ஓகே, thank you. விக்கி ஐட்டா வந்து மேஜிக் ஷோ. லைட் ஆஃப் பண்ணு. Thank you Ricky. Thank you Ricky. Just like put it. Perfect song போட்டா சூப்பர். உன் ஃபேவரட் சாங் தானே? ஆமா, ஃபேவரட். இப்போ Perfect. அப்படி மட்டும். ஒரு காமெடியில வந்து குக்கர் கொடுப்பாங்க தெரியுமா சந்தனம் தேவி. தேங்க்ஸ் Ricky. சூப்பர். Yes. Summer gift. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டே அதுமா நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ சர்ச் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ அப்புறம் சர்ச் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதுக்கு நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி லேட்டு. ஆமாம், இப்போ டைமிங் என் வாட்ச் ஓடல. 2:45 மதியானம் ஆயிடுச்சு. பாதி பர்த்டே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி பர்த்டேலாம் அப்படின்னா half of the day is done. My birthday half of the day is done. ஆனால் ஹாப்பி. ஆனால் மோனா என் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மோனா வரோன்ட்டு. நான் ரொம்ப வெறுப்பேத்தி அப்புறமா சர்ப்ரைஸ் கொடுத்தேன். But இதுதான் பர்த்டே பம்ப்ஸ்னு சொல்றேன். பர்த்டே பம்ப்ஸ் வேறப்பா. பர்த்டே பம்ப்ஸ்னா பின்னாடி அடிக்கிறாங்களே. ஸோ சூப்பராக போயின்னு இருக்கு. இப்போ சர்ச் முடிச்சுட்டு நம்ம லன்ச், மம்மி டாடி எல்லாரும் வந்துருக்காங்க, ஷாரன் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ பிளெஸிங்ஸ் வாங்கிக்கின்னு நம்ம இங்கேருந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா வரப்போகுது ஏது வரப்போகுதுன்னு நீங்கள் அவளோட காத்துல இருக்கு. மோனா செல்லம், என்ன பண்ணிக்கிற? இருக்கலாம் விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஷ்போர்டில் வாலெட் இருக்கா பாரு, மிஸ் பண்ணிட்டேன். சும்மா அது ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன உனக்கு? வாலெட் இருக்கா பாருன்னு என்ன தப்புக்குன்னு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பாரு. வாலெட் வேணுமா இது வேணுமா? அது ஓபன் பண்ணு. ஆமா ஆமா ஆமா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை லவ். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். Hope you like it. Yeah, I love it. பிகாஸ் நீ ஊர்ல இருந்தல்ல, சரி நான் என்னால வர முடியல பிகாஸ் ஆஃப் ஒர்க். ஸோ அதனால தான் சரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வாங்கிச்சு. நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். எஸ்பா, நானே போய் தேடி கண்டுபிடிச்சி உன் கை கரெக்டாக அந்த சைஸ் தகுந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஹோப் யூ லைக் இட். கலர் 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 ஆமா, நல்ல கலர், ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் கலர். ரோஸ் கோல்ட் தான் அது. ஓகே, thank you. you're welcome. எப்படி இருக்கு மோனா பானிபூரி? நம்ம ஊர் பானிபூரி சூப்பராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ ரிட்டர்ன். ஐயோ ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். அதாவது ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிறோம். நம்ம கொண்டு போய் விட்டுட்டு
இதுக்கப்புறம் வந்து 3 மாசம் கழிச்சு தான் பார்ப்போம். 3 மாசம் சொல்லிருக்காத சரியா? 3 நாளா கூட மாறலாம், அது தெரியல. அதெல்லாம் இல்ல 3 மாசம் முடிச்சு நீ வந்து பெட்டி பெடுகால எடுத்துன்னு வர போற. ஓகே, அங்க எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணாத மாதிரி நீ லீவே எடுக்காது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு கரெக்டா போயிடு. ஓகே, சண்டே நான் கூப்பிட்டோம், சாட்டர்டே நான் கூப்பிட்டோம், எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அதை முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துருமா. கஷ்டமா இருக்குது நீ இல்லாம. ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து ஊருக்கு கிளம்பிடுச்சு. அது ஆல்ரெடி மோனா சொல்லிடுச்சு. ஆனாலும் எனக்கு வந்து மோனா விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. பர்த்டே இவ்வளோ நல்லா போவோம் நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் ஓகே நார்மலா போவோம், எப்படியோ மோனா அங்க இருக்கு பாவம் வரமா இல்லையான்ட்டுன்னு. பட் ஸ்டில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா சண்டே வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த சாட்டர்டேவே வந்து வேற லெவல்ல எனக்கே தெரியாம எப்படி ரூம்குள்ள போச்சு, எப்படி ஒழிச்சு நின்னுச்சு எனக்கே தெரியல. ஆக்சுவலி நம்ம அத அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஆமா, அதுதான் சொல்றேன் நானு. எப்படி நான் வந்து 9 o'clock ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போனேன். அந்த கேப்ல வந்துட்டு இந்த மேடம் வந்து உள்ள வந்துட்டுக்கிறாங்க, வீட்டுள்ள வந்துட்டு ஷேரிங் ரூம்ல வந்து ஒழிச்சு நின்னுச்சு போனா. ஆமா, ஆக்சுவலி அது சரியான ஃபன். இது வந்து என்ன கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா இவர் வெளில போறதுதான். இவர் எனக்கு நான் ஸ்டேஷன் வந்துட்டேன், ட்ரெயின் இறங்க போறேன், போன் வருது விட்டு. ஐயோ, போன் எடுத்தாலும் மாட்டிப்பேன், எடுக்கலனாலும் மாட்டிப்பேன். ஏன்னா எடுக்கல அப்படின்னா கன்னடத்துல பேசிச்சுன்னா காலி மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு டப்புன்னு எடுத்துட்டு பாப்பா இருங்க ஒரு 10 minutesல கால் பண்றேன், டாடி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு டப்புன்னு கட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். 5 minutesல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். இவர் வந்துட்டு இல்ல நான் வெளில போறேன் அப்படின்னாரு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிச்சு. எனக்கு கோவப்படுத்துற மாதிரி ஏதோ அது இருங்க ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். அப்புறம் வந்து டாடி வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரா, என் ஃபாதர் நான் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு நாங்க வாசல்ல நின்றுட்டு இருந்தோம். கால் பண்ணோம் மம்மி கால் பண்ணி இந்த மாதிரி எங்க அவரு அப்படி. டாடி என்ன சொன்னா, ஒருவேளை ஹால்ல அவர் இருந்தாருன்னா நீ அந்த பேசேஜ் இருக்குல்ல அந்த பேசேஜ்ல நில்லுமா, நான் அவனை ஏதாவது பேசி அமுச்சு விட்டுறேன், அப்புறம் நீ கிட்டு ஓடிடுமா அப்படிலாம் நாங்க பிளான் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா இவரே வெளில போயிட்டாரு. ஓகே, போனு சர்ன்னு வண்டி எடுத்து நேரா ரூம்குள்ள குடுக்குன்னு ஓடிட்டேன். இதுக்குள்ள ஹால்குள்ள வந்துட்டேன்னா ஹால்குள்ள வந்து ஸ்பீடுக்கு உங்க வண்டி மாதிரி ஏதோ ஒரு வண்டி சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. எங்க எல்லாரும் நானும் சிலுவும் திருஷ்டம் ஒரு செகண்ட். நான் பேக் போன் எல்லாத்தையும் விட்டு நான் மட்டும் குடுக்குடுன்னு மேல ஓடுறேன். அப்புறம் அவ தூக்கிட்டு குடுக்குடுன்னு மேல என் கூட ஓடி வந்து கதை லாக் பண்ணிட்டேன். பார்த்தா நீங்களே இல்ல. அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour இவர் இல்ல உட்காந்து நாங்க எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். வந்துட்டாரா, வந்துட்டுக்கு அப்புறம் யோசிச்சேன். அப்பதான் என்னோட மூளை வேலை செஞ்சிச்சு, இவரை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு. உட்காந்து என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். என்னம்மா போய் தூங்கிட்டியா, டைம் ஆச்சு 4 மணி ட்ரெயின்னு சொல்றேன், காலையில போய் தூங்கிட்டியான்னு கேட்டேன். இந்தாம்மா நான் சொல்லிச்சு, நோ நான் வந்து மூவிக்கு போறேன். சுருன்னு நேர்ச்சி தள்ளிக்கு மூவிக்கு போறியா, அதான் என்ன தரமா டைம் 10:30 மணிக்கு. நான் யோசிக்கிறேன் 10:30 மணிக்கு ஷோ எதுனா இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பெங்களூர்ல 9 o'clock தான் ஷோ இருக்கு. ஓகே, இங்க இருக்காது. ஆனா டாடிய வந்து டாடி இருந்தாரு என் பக்கத்துல. நான் டாடி கிட்ட கேட்டேன், டாடி 10:30 மணிக்கு ஷோக்குதா சென்னையில அந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? இருக்குதுன்னாரு. நான் வந்து சொல்றேன், என்னத்துக்கு போறோமா, நாளைக்கு 10:30 மணிக்கு ஷோ போறீங்க, 2 மணி வந்துரும், வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி ஆயிடும். அப்புறம் நீ தூங்க மாட்டேன், 4 மணிக்கு ட்ரெயின்ல சொல்ற, நீ எப்படி ட்ரெயின்ல தூங்கிட்டு வருவியா? சரி, ட்ரெயின்ல கூட தூங்குங்களே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன். தனியா டிராவல் பண்றேன். எனக்கு பயம். ஏன்னா எப்படி வரும், எதுனா ஒழுங்கா வரமா, இது அந்த கரெக்டா வந்து சேர்ந்துடணும் எனக்கு ஒரு கன்சர்ன் எனக்கு. சரியா, 2 மணிக்கு போய் 1 hour தான் உனக்கு கேப். அதுக்குள்ள 4 மணிக்கு ட்ரெயின் ஏறி நெக்ஸ்ட் டே வர. என்ன சொல்லிச்சுன்னா நெக்ஸ்ட் டே நான் வந்துருவேன், 9 o'clock வந்து பெங்களூர் சேர்ந்துருவேன். 4 hours தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். திருப்பி நான் வந்து ஈவினிங் 6 o'clock நான் கிளம்பிடுவேன். அப்போ என்ன 4 hours தான் கணக்கு. சரியா, எனக்கு அதே டென்ஷன். நைட் எல்லாம் முழிச்சுன்னு வருது, தூங்காது. நெக்ஸ்ட் டே வந்து இறங்கி 4 hours என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சர்ச்சுக்கு எல்லாம் வெளியே போவோம்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்துட்டு அதே டயர்ட்ல வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு கன்சர்ன். செம்ம கோவம், நீ வரவே வராதேன்னு மெசேஜ். நானு ஆமா, நீ வரவே அவ்வளவு கஷ்டப்பட்டல, நீ எனக்காக வரக்கூடாது, வாண்டா, நான் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் எனக்கு இதாண்டா சாக்கு. போனே எல்லாம் உங்களுக்கு என்ன, நான் வரக்கூடாது, அவ்வளவுதான், வர மாட்டேன். ஹாப்பி என்ஜாய் யுவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆஃப்லைன் போயிட்டேன். வராதுன்னு சொல்லிட்டாரு, நானும் ஆஃப்லைன் போயிட்டேன். ஓகே வரல பாய் அப்படின்ட்டு கீழே ஒரே இது பாருங்க, இந்த பொண்ணு எனக்காக வர சொல்லிட்டு இப்ப வரமாட்டா, அவன் வரமாட்டா ஒரே பழப்பல்.
எனக்கு மேல கேக்குது ஒரே சிரிப்பு எனக்கு ரூம்ல நின்னுட்டு ஒரே புலம்பல். வரமாட்டா மம்மி அவனால வர முடியாது, எப்படி ஒரு நாள் ஃபுல்லா அப்படி தூங்காம வந்து அப்புறம் டயர்ட்ல இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரே புலம்பல். அழாத குறை எனக்கு உட்காந்துட்டு இங்க பார்க்க கூடாது, அங்க பார்த்தோம். ஓகே, ஸோ வந்து வெறுப்பெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அவர் புலம்ப வச்சுட்டு அவரை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நான் பர்த்டே அன்னைக்கு அவர் அப்செட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று என்னன்னா, இப்படி அப்செட் பண்ணிட்டோமே நம்ம போய் நின்னா ஷாக் ஆவாரா மாட்டாரா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் போய் இறங்கின உடனே ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிட்டார். என்ன அது எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பண்ணுறது அந்த மூமெண்ட். எனக்கு ரொம்ப நம்ம நண்பர் வந்தாரு இப்பதான் என்னை இறக்கி விடுறதுக்கு பாவம் எங்க அண்ணன் வந்துக்குது. ஸோ சென்ட் ஆஃப் தான் போயின்னு இல்லை, சரி அப்படியே சௌரபா வந்து ஜாயின் பண்ணாரு. நானும் தங்கச்சி ட்ராப் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னு. சரி அப்படித்தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வேற லெவல்ல ஃபன் ஆச்சு. நீங்க பாத்துருப்பீங்க வீடியோவை. சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு, வேற லெவல். பர்த்டேவும் நல்லா போச்சு. ஃபேமிலியோட எல்லாம் வெளியே போனோம், லஞ்சுக்கு போனோம், அப்புறமா நைட் ஈவினிங் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பார்ட்டிக்கு போனோம். But next time whenever you will come, Mona, okay, Anna, we will go to that place I told you yesterday about Pani Puri. Yeah. Pani Puri friends. ஆமா, Pani Puri சாப்பிடுறாங்க ஜாலியா. இங்க வந்து சாப்பிட்டுருந்தாங்க நேத்து. நான் அந்த வீடியோ எடுத்தேன்னா. சோ அதுதான் சௌரப் சொன்னப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கடை இருக்குது, பானிபூரி கடை. நீங்க நம்ம ட்ரை பண்ணோம் ஒரு வாட்டி அப்படின்னு வந்து சௌரப் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறாரு ஒரு தங்காச்சிக்கு. அரே பாய் पैसा ले लो और थोड़ा मसाला डालो, आलू ज्यादा डालो, आलू ज्यादा डालो. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் half ஆஃப் த வே கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மோனா வந்து டாடா பை பை பாய் சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.